வணக்கம் அன்பு உள்ளங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கணும். அதான் வாழ்க்கையில் முக்கியம். எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். இந்த காணொளி பதிவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு சொத்துக்கள் கொடுத்தால் அந்த சொத்துக்கு டேக்ஸ் கட்டணுமா? அதாவது வீடுகள் குடிக்கணும் அப்பா அம்மா பிள்ளைகளுக்குன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு டேக்ஸ் கட்டணுமா? யார் டேக்ஸ் கட்டணுமன்றது மற்றது என்னோட முக்கியமான விஷயமாக என்னிட்ட கேட்கப்பட்ட ஒரு விஷயம்தான் இதில் நான் பதிவிடுறேன். அதாவது ஒரு அம்மாவால் ஃபோன் பண்ணி என்னிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்னென்னுச்சுன்னா, நாங்கள் எங்களுடைய மகளுக்கு எங்கள்கிட்ட இருக்க வீடு ஒன்று கொடுக்க விரும்புகிறோம். ஏன்னுச்சுனால் நாங்கள் 2-3 வீடு வச்சுருக்கோம் வாடகைகளுக்கு வேண்டி விடுறோம். நாங்கள் மகளுக்கு கொடுக்க விரும்புகிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு பயம் என்னென்று சொல்லி சொன்னால், நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வேலைக்குள்ள அந்த வீடு நாங்கள் கொடுக்க அந்த வீட்டை விற்று சொத்து பிரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருமா? அந்த வீடு மகளின் கணவருக்கும் பிரிஞ்சு போகுமா? அதில் உள்ள சொத்து நாளைக்கு ஒரு பிரச்சனை வேலைக்கு வந்தான்னு சொல்லி கேட்டிருந்தவா. கண்டிப்பாக அப்படி இல்லை. நீங்கள் அதுக்குரிய கண்டிஷன் போட்டு நீங்கள் எழுதும் பட்சத்தில் அது அப்படி போகாது. நீங்கள் அந்த கண்டிஷன் போட்டு எழுதையில் நீங்கள் நார்மலாக எழுதினீங்கன்னு கண்டிப்பாக போகும். இது சம்பந்தமான காணொளி தான் இந்த காணொளி. இது போல் விஷயங்கள் தெரிஞ்ச நீங்கள் இதை தொடர்ந்து பார்க்காமல் வேறு காணொலியில் பார்க்கலாம். இல்லைன்னுச்சுனால் வேறு முக்கியமான வேலைகள் இருக்குது. கண்டிப்பாக எல்லோருக்கும் பாருங்கோ. இதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளணுமெண்டா தொடர்ந்து பாருங்கோ. பார்த்துட்டு போகக்குள்ள இந்த காணொலியை தட்டி விடுங்க, மற்றவர்களும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளட்டுக்கும். அதாவது முதல் விஷயமா என்னென்னு டேக்ஸுக்கு வருவோம். டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு அப்பா அம்மாவோ இல்லை தாத்தா பாட்டியோ கொடுக்குற, அதாவது குடும்பங்களுக்குள்ள நீங்கள் கொடுக்குற சொத்துக்களுக்கு டேக்ஸு போகுமா? டேக்ஸ் இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது டேக்ஸு. ஆனால் பார்த்தீங்கன்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் இல்லை. நீங்கள் கொடுக்குற தொகையை பொறுத்து, அதாவது நீங்கள் கொடுக்குற ஒரு வீடுன்னு வச்சுன்னா அந்த வீட்டின் பெறுமதியை பொறுத்து குறைஞ்சது 1 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸுக்கு வாய்ப்பில்லை, டேக்ஸ் இல்லை. அதாவது அதுக்கு மேலே போகிற அமௌண்ட்டுக்கு பெர்சன்டேஜில் உங்களுக்கு டேக்ஸுகள் இருக்குது. அதாவது குறைஞ்சது 45% வரைக்கும் கூடினது, குறைஞ்சதுண்டு கூடினது 45% வரைக்கும் அதாவது டேக்ஸு வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டேக்ஸு ஆர் கட்டணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த டேக்ஸ் கட்ட வேண்டியது அதாவது பெற்றுக்கொள்கிறத நீங்கள் கதவாக கொடுக்குற வீட்டையோ இல்லைன்னுச்சுன்னா ஏதாவது ஒரு சொத்து பார்த்து கொடுக்குறீங்கன்னா அதுக்குரிய டேக்ஸை கட்ட வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னு பெற்றுக்கொள்கிறவ தான் அதை கட்ட வேணும். ஆனால் நீங்கள் அதையும் கட்டி கொடுக்க போகிறோன்னு நீங்கள் கட்டி கொடுக்கலாம். அதால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கட்டி கொடுக்கலாம். அடுத்த பிரச்சனை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சினால், நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குற சொத்து, அதாவது மகளுக்கு கொடுத்தால் அந்த நாளைக்கு வைக்கிற ஒரு டிவோர்ஸ் என்று சொல்லி சொன்னால் மகனுக்கும் அந்த சொத்து, மருமகனுக்கும் அந்த சொத்துல இருந்து பங்கு போகுமா என்றொரு கேள்வி கேட்டிருந்தவா அந்த அம்மா. அதில் தான் அது சம்பந்தமான காணொளி. என்னென்னு சொன்னால், நீங்கள் யாராவது உங்கள் மகனுக்கோ இல்லை மகளுக்கோ நீங்கள் சொத்து பத்துக்கள் கொடுக்கலாம். அந்த சொத்து பத்துக்கள் கொடுக்கும்போது நீங்கள் அவைகளுக்கு நாங்கள் கொடுக்குறோம்னு சும்மா எழுதிட்டு நீங்கள் போனீங்கள் என்று சொல்லி சொன்னால் அது அவர் 2 பேர்களுக்கும் நாளைக்கு ஒரு பிரச்சனை உண்டு. பிரிவு வந்தாலோ பிரியும், இல்லையென்றுனால் ஏதாவது ஒன்று நடக்கும். அதே சமயத்தில் நீங்கள் ஒன்றை மட்டும் விளங்கிக்கொள்ளணும். நீங்கள் அதுகள் கொடுக்கல, நீங்கள் சரியான முறையில் நொத்தார்கிட்ட சொல்லி நீங்கள் எழுதலாம். இது எங்களுடைய சொத்து, இது மகளுக்கு ஆக மட்டும்தான் நாங்கள் கொடுக்குறோம், இது மகளுக்கு தான் என்று சொல்லி எழுதலாம். இல்லை மகனுக்குண்டா மகனுக்குன்னு சொல்லி எழுதலாம். ஆனால் இந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில் யாருக்கும் நடக்கக்கூடாது. ஆனால் நடந்தாலும் ஒரு சில இடங்கள்லாம் நடக்குது. நடந்தாலும்ன்றதுக்காண்டி சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு சொத்தை கொடுக்குறீங்க பிள்ளைகளுக்கு, நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க கொள்ளக்குள்ள நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் இருந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே உங்களோட பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று நடக்கக்கூடாது நடந்து பிள்ளைகள் தவறிட்டணும் என்று சொல்லி சொன்னால், அதாவது இறந்துட்டணும் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கே அந்த சொத்து திரும்ப வரும். அந்த சொத்தை வேறு யாரும் அனுபவிக்கலாம். அதுக்குரிய கண்டிஷன் எல்லாம் இருக்குது. அதை சொல்லி நீங்கள் நொத்தார்கிட்ட சொல்லி எழுதலாம். அப்படி எழுதி நீங்கள் சொல்லி சொன்னால் அவர்கள் பிள்ளைகளுக்கு கொண்டு நீங்கள் இருக்கும் காலங்களில் நடந்தால் அந்த சொத்து உங்களுக்கே வரும். அதை யாரும் பயன்படுத்தி கொள்ளாது. நீங்கள் எந்த ஒரு பயமும் பயப்படுத்த தேவையில்லை. நீங்கள் சொத்துக்களை கொடுத்தோன்னே சொத்தை பண்ணி கொண்டு போகிறதுக்காண்டியே, பிரித்து கொண்டு போகிறதுக்காண்டியே, டிவோர்ஸ் எடுத்து கொண்டு போடும் குடும்பங்கள்னு சொல்லி யோசிக்க தேவையில்லை. ஆனால் அதே நேரத்தில் நல்லா இருக்கிற குடும்பங்களுக்குள்ள இப்படி ஒரு சொத்தை தனிப்பட்ட ஒரு ஆளுக்குன்னு சொல்லி எழுதி அவைகளுக்குள்ளே ஒரு பாகுபாடு வராமலுக்கும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன நிலையில் இருக்குது உங்களோட உறவுகள் குடும்பங்கள் என்று. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அதுகளை செய்து கொள்ளுங்க. மற்றது இன்னொரு விஷயம்
நீங்கள் வந்து யாராவது தாத்தாவோ பாட்டியோ இல்லைன்னு சொல்லி சொன்னால் அப்பா அம்மாக்களோ பிள்ளைகளுக்கோ உறவுகளுக்கு வந்து நீங்கள் வீடுகள் வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு நீங்கள் வந்து பண உதவி செய்கிறீர்கள். பண உதவிகள் செய்தால் வந்து அதுக்கு டேக்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால், பழைய வீடுகள் வாங்குறதாக இருந்தால் டேக்ஸ் இருக்குது. நீங்கள் பணம் கொடுத்தாலும் வந்து அது வந்து நீங்கள் கதவாக கொடுத்தாலும் அது வந்து கண்டிப்பாக டேக்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு வசதி வாய்ப்பு இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், புதுசாக வேண்ட வீடாக இருந்தால் எந்த ஒரு டேக்ஸும் இல்லை. புதுசாக வேண்ட வீடுன்னு சொல்லி சொன்னால் எந்த ஒரு டேக்ஸுமே இல்லை. நீங்கள் வந்து அவையில் கொடுக்கலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், அவை வேண்டின வீடு புது வீடு அவை குறைஞ்சது 5 வருஷம் வச்சிருந்து தான் அவை விற்கலாம். அதுக்கு முதல்ல அவை விற்பினமாக இருந்தால் அவை அதுக்கு டேக்ஸ் கட்டணும். அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதில் சரியாக விளங்கி கொண்டு இதுகளை செய்தால் டேக்ஸுகளில் இருந்தும் தப்பிக்கொள்ளலாம். நாளைக்கு ஒரு பிரச்சனை வராமலும் பார்த்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் பழைய வீடுகள் வேண்டுறதுக்கு கூட இங்கே சட்டத்தில் இடம் இருக்குது. சட்டங்களை டேக்ஸு கண்டு இயற்றின சட்டங்கள்லாம் இதையும் ஏற்றி வச்சுக்கணும். நீங்கள் பழைய வீட்டுக்கு கூட நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால், யாருக்காவது சகோதரங்களுக்கோ இல்லைன்னு சொல்லி சொன்னால், எந்த உறவுகளுக்காக இருந்தாலும் அப்பா அம்மா பிள்ளைகளுக்கோ இல்லை தாத்தா பாட்டியோ யாராவது பழைய வீட்டுக்கு தானே உங்கள்கிட்ட வந்து சொத்து பத்து காசுகள் இருக்குது, நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அவைகளுக்கு உதவியாக கொடுக்க போகிறீங்க வீடு பண்ணுறதுக்குன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து ஒன்றை செய்து கொள்ளுங்கோ. அவைகளுக்கு உங்களுக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்கோ. அது வந்து உதவி என்று சொல்லி. ஆனால் சட்டத்திட்ட இருந்து டேக்ஸ் இல்லாமலுக்கு நீங்கள் செய்யணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கும் வழி இருக்குது. அதை வெளிப்படையாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கொடுக்குற சொத்து பத்து, அதாவது காசு கொடுக்குறீங்கன்னு சொன்னால், இந்த காசு நான் வந்து இவைகளுக்கு கடன் உதவியாக கொடுக்குறேன். ஓகே, இவர்களுக்கு கடன் உதவியாக கொடுக்குறேன் என்று சொல்லி எழுதுங்கோ. அந்த கடன் கண்டிஷன் வந்து என்ன அடிப்படையில் திரும்ப வருமென்னு சொல்லிச்சுன்னா, அவர்களுக்கு எப்போ வசதியோ அப்போ அவர்களால் தர முடிஞ்ச அமௌண்ட்டை எங்களுக்கு தந்து கழிச்சால் சரி. இப்போ எங்கள்கிட்ட இருக்குது காசு, அதால் அவர்களுக்கு இது ஒரு கடன் உதவியாக கொடுக்குறோம்னு சொல்லி நீங்கள் நொத்தார்கிட்ட போய் ஒரு கொந்தரா போட்டு எழுதலாம். இல்லைன்னு சொல்லிச்சினால் அம்போவில் போய் அந்த ஒரு கொந்தரா ஒன்று எழுதலாம். நீங்கள் அம்போவில் போய் கொந்தரா எழுதினாலும் நீங்கள் 320 ரூபா காட்டி ஒரு அம்போவில் அந்த கொந்தரா ஒன்று எழுதணும். எழுதினால் வந்து அவைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. டேக்ஸ் பிரச்சனை என்னென்னு சொன்னால், அம்போலையே நீங்கள் போய் எழுதியிருக்கிறதா எங்கள்கிட்ட இருந்த காசு, நாங்கள் சம்பாதிச்ச காசு, எங்களோட பேங்கில் இருந்த காசு நாங்கள் கொடுக்குறோம். அவை வந்து நாளைக்கு அதில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுல எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தந்தா காணும். நாங்கள் இதை கடன் உதவியாக கொடுக்குறோம்னு சொன்னால் எந்த ஒரு டேக்ஸும் இல்லை. இதில் சரியான முறையில் வழங்கி கொண்டு சரியான முறையில் செய்தால் டேக்ஸுகளில் இருந்து கொஞ்சம் வெளியில் வரலாம். ஆனால் இந்த நாட்டில் இருக்கிற நாங்கள் இந்த நாட்டு சட்டத்திட்டத்தை மதித்து அந்த சட்டத்திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸுகளையும் கட்டி நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொல்லி சொன்னால் நல்ல. இதுபோல் நிறைய காணொளிகள் நிறைய விவரங்களோடு வரும். தெரிஞ்சு கொள்ளணும்னு விரும்புகிற நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கோ. இப்படியான விஷயங்களை வந்து நொத்தார்கிட்ட போய் விவரமாக வடிவாக கேட்டிங்கன்னு சொன்னால் நொத்தார் வடிவாக விளக்கமாக கேட்டு சொல்லுவார். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நாம் வந்து இப்போ இமோவிலியேக்கு வேலை செய்கிறதால என்ன கேட்டு தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காண்டி தொடர்பு கொண்டதால், அந்த அம்மா தொடர்பு கொண்டு கேட்டதால் நான் உள்ளதை சொல்லணும்னுச்சுன்னா, இவ்வளோ விஷயம் எனக்கு முதல்ல தெரியாது. நான் குழந்தைகளுக்கு நொத்தார்கிட்ட போகக்குள்ள எங்களுக்கு கிடைக்கிற அந்த குறிப்பிட்ட டைமில் கதைக்கக்கூடிய டைமுகளில் சில விஷயங்களை அவைகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொண்டு தான் நான் இதை பதிவிடுறேன். தெரியாமல் சும்மா பதிவிடையில். நீங்களும் இது சம்பந்தமான முழு விவரங்களை வந்து நொத்தார்கிட்ட போய் நீங்கள் உங்களோட விளக்கங்களை வடிவாக கேளுங்கோ. பாசம் உங்களுக்கு தெரியாட்டி பாசம் தெரிஞ்ச ஒரு ஆளை கொண்டே வச்சு நீங்கள் வடிவாக பயமில்லாமல் கேட்டு இந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம். இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.